ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான களி தாங்க. களிக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு மாங்காய்லாம் போட்டு அந்த சின்னதாக ஒரு கருவாடு இருக்கும்ல அதை போட்டு சூப்பராக வந்து கருவாட்டு குழம்பு வச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு. நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தொடங்கிடுச்சு, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளுடைய பழைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, போய் அவங்கள கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியான ஒரு நாள் வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இனிமேல் செஞ்சு கொடுக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்ல ஜூஸ்லாம் இனிமேல் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து ரெஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இனி டெய்லி வீடியோஸும் உங்களுக்கு நல்லா வரும். மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு, பூண்டு கருவேப்பிலை பெப்பர் குழம்பு அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பூண்டு குழம்பு வச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு வச்சு சூப்பரான ஆம்லேட் வந்து போட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மாவு அரைக்கிறதுக்காக ஊற போட்டிருந்தேன். என்ன கருப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நான் கலந்துருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. எப்போவுமே நம்ம போடுற மாதிரியே ரேஷியோவில் போட்டுட்டு அதில் வந்து கருப்பு கவுனி அரிசி 1 கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஹெல்த்தியான தோசை மாவு ரெடி. இதை வச்சு நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக தோசை சுட்டு கொடுக்கலாம். அதனால தான் நீங்களும் வந்து இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஜெஸ்லினுக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க ரிலேஷன் பொண்ணு தான். அவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அவங்களோட சொப்புலாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்த உடனே வந்து நம்மளுடைய பழைய லைஃப் வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் சின்னதாக இருக்கும்போது விளையாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அந்த கதைலாம் சொல்லிட்டு இருந்தேன். இதே மாதிரி நாங்கள் வந்து பிளாஸ்டிக்லாம் இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்போல்லாம் எல்லாமே வந்து ஸ்டீலு, அலுமினியம் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதில் நிஜமாவே அரிசிலாம் போட்டு சாதம்லாம் வடித்து பருப்புலாம் அதில் போட்டு அப்படிலாம் சாம்பார் சாதம் மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த நாட்கள் வந்து ரொம்பவும் ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்ம திரும்பி அந்த மாதிரி ஒரு நாட்களுக்கு போக முடியாது தான். ஆசை தான், ஆனால் போக முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பசங்க விளையாடும்போது அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து அவங்க கூட உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குட்டி குட்டியாக பொம்மையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அழகழகா செஞ்சு வச்சுடுறாங்க. அதை வந்து எனக்கே வந்து அதெல்லாம் பார்த்தாலே வாங்கணும் போல் ஒரு ஆசை தானாகவே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை, எப்பவும் போல தான் தோசை. அதில் வந்து ஆனால் நான் வந்து முருங்கைக்கீரை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி கூட நம்மளோட வீடியோஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்பவும் தேவையான ஒரு பொருள். அதுக்கப்புறம் இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ச்சில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து ஒவ்வொரு டோக்கன் வந்து ₹50 அந்த மாதிரி. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க நேமெல்லாம் அதில் எழுதி வந்து டோக்கனில் நம்ம வந்து வாங்கினோம். அந்த மாதிரி வாங்கின டோக்கனில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பேன் வந்து கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. இதோட நான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கூட அதில் இருந்தது. இருந்தாலும் நமக்கு வந்து கடவுள் வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் கிடச்சனால எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த பபிள் ட்ராப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் எந்த திங்ஸ் வாங்கினாலுமே இந்த பபிள் ட்ராப்பை எடுத்து தனியாக வச்சுக்குவேன். இது ஃபுல்லாகவும் நான் எடுத்து உடைச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த இடத்த விட்டே எழுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.